வாட்ஸ்அப்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய சாட்ஸை வந்து எப்படி கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃபா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல நீங்க யாரோட சேட்டை வந்து பிடிஎஃபா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே மோர் ஆப்ஷன் இருக்கும். மோரை கிளிக் பண்ணதுமே எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து வித்தவுட் மீடியா இன்க்ளூட் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து வித்தவுட் மீடியா அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் ஐடி மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். டூல பாத்தீங்கன்னா வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிருங்க. ஃப்ரம்ல என்ன மெயில் ஐடி இருக்குதோ ஸோ அதே மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு மேல சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு திருப்பி உங்களோட ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ நீங்க அனுப்பின மெயில் உங்களுக்கே வந்திருக்கும். அந்த மெயில பாத்தீங்கன்னா வந்து அதை டவுன்லோட் பண்றதுக்கான அந்த ஃபைல் வந்து இருக்கும், அதுல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், WPS அப்படின்ற ஒரு ஆப். ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் கேட்பாங்க, கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பர்மிஷன் கேட்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். கீழே ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைல்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ மெயிலில் டவுன்லோட் பண்ணீங்களா, ஸோ அந்த ஃபைலை நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும், நீங்கள் எல்லாம் பார்த்துக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டூல்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3ஆக இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் சேவ் பண்ணுமா, இல்லை வந்து கிளவுட்லையா, இல்லாட்டி வந்து இந்த ஆப்ல நீங்கள் சேவ் பண்ணுமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் வந்து ஃபோனே வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே சேவிங் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த சேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிடிஎஃபாக மாறி வந்துடும். நீங்கள் எல்லாமே இப்போ ஸ்க்ரால் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே டவுன்லோடும் ஆகிடும் அந்த பிடிஎஃப். இப்போ பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணிருக்கக்கூடிய சாட்ஸை எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.